ஹாய் காய்ஸ், இன்றைக்கு 2019 ஆகஸ்ட் நடந்த உயர்தர பரீட்சை பொருளியல் பாடம் பேப்பர் பார்க்க போகிறோம். ரைட், பேப்பரை செய்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஒவ்வொரு தடவை சொல்கிறது, இந்த பேப்பர் வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை நீங்கள் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த வீடியோஸை பாருங்கள். அப்போ தான் பிரயோசனமாக இருக்கும். முதலாவது கேள்வி, ஒவ்வொரு வீட்டுத்துறையினரதும் நிறுவனங்களினதும் தீர்மானங்களைப்படி ஆய்வு செய்யும் பொருளியல் துறை. அதாவது ஒவ்வொரு வீட்டுத்துறையினரதும் நிறுவனங்களிலும் ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு வீட்டுத்துறையும். பொருளியலை பொறுத்த வகையில் நீங்கள் முதலாவது பாடத்தில் 4 வகையான பொருளியல் இருக்குது. முதலாவது நேர் பொருளியல், மறை பொருளியல் அதாவது நேர், ரெண்டாவது மறைக்கு பதிலாக நியம பொருளியல்னு சொல்லலாம், நியம பொருளியல். சரி, அடுத்தது இது சிற்றின பொருளியல், பேரின பொருளியல். 4 வகை இருக்குது. இதில் நேர்பொருளியல் சொன்னால் உண்மையாக நடந்த விஷயங்கள், உண்மையிலேயே நடந்த விஷயங்கள் அல்லது உண்மையான விதிகள், அந்த விஷயம் உண்மையாக இருக்கும். உதாரணத்துக்கு கேள்விக்கும் விலைக்கும் எதிர்க்கணிய தொடர்பு, அது உண்மை, அதை நிரூபிக்க முடியும். சரி, மறைப்பொருளியல் சொன்னால் தனிநபர்களோட கருத்துக்கள், அதாவது இப்போ உதாரணத்துக்கு அடுத்த வருடம் சம்பளத்திட ஆசிரியர்களுக்கான சம்பளத்தை 50,000 ரூபாயை 60,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தனிநபரோட கருத்து தான் நியம பொருளியல், மறை பொருளியல். சரி, நான் சும்மா பிரீஃபாக சொல்லிட்டு போகிறேன். கேட்டிருக்க கேள்வி ஒரு பொருளியலை பற்றி தான் நான் 4 சும்மா விளக்கமாக சொல்லிட்டு போகிறேன். சிற்றின பொருளியல்னு சொன்னால் ஒவ்வொரு நிறுவனமாகவும், ஒவ்வொரு நிறுவனம், ஒவ்வொரு துறை சாராக, ஒவ்வொரு துறை நிறுவனம் தொடர்பாக சிறிதாக பிரித்து ஒவ்வொரு நிறுவனம் தொடர்பாகவும் கவனம் செலுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சந்தை எடுத்து அந்த சந்தையில் இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும், தேங்காய் ஒன்றின் விலை, தேங்காய் ஒன்றோட சந்தையில் ஒரு நிறுவனம் தேங்காயை எவ்வளோக்கு விற்கிது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இதில் பார்த்தா அது என்ன சிற்றின பொருளியல். பேரின பொருளியல்னு சொன்னால் ஒரு நாடு அல்லது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு உள்ளடக்கிய ஒரு பகுதியில், அதாவது இப்போ உதாரணத்துக்கு வட்டி வீதம், பணவீக்க வீதம், வட்டி வீதம், தொழிலாளர் வேலையின்மை, இந்த மாதிரிலாம் தானே இந்த நாடு தொடர்பாக மொத்தமாக ஆய்வு செய்கிறது பேரின பொருளியல். இப்போ இங்கே கேட்டீர் ஒவ்வொரு வீட்டுத்துறையினரதும் நிறுவனங்களினதும் தீர்மானங்களை பற்றி, ஒவ்வொரு வீட்டுத்துறையும் நிறுவனம், அதாவது ஒவ்வொரு அழகு சிறிய சிறிய அழகுகளாக தானே தீர்மானங்கள் ஆய்வு செய்யலாம். அப்போ அது என்ன சிற்றின பொருளியல். ஆன்சர் 2வது ஆன்சர், சிற்றின பொருளியல். பேரின பொருளியல்னா ஒரு சந்தை தொடர்பாக ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் மொத்தமாக ஆய்வு செய்கிறது. நேர்பொருளியல்னா உண்மையான விஷயங்கள், அதாவது நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள், நிரூபிக்க முடியாத விஷயங்கள் ரெண்டும் வரும். இப்போ கேள்விக்கும் விலைக்கும் எதிர்க்கணை தொடர்பு தானே நேர்கணை தொடர்புன்னு சொன்னால் அதை போயிட்டு நாம சொல்லலாம், நிரூபிக்க முடியும். சரி, ஆனால் நியம பொருளில் அப்படியா? நியம பொருள் சொன்னால் தனிநபர் கருத்துக்கள், அவர்களோட சொந்த கூற்றுக்கள், தனிநபர் கருத்துக்கள் தான் நியம பொருளில். நலப்பொருள் அப்படின்னு ஒன்று இல்லை. ஆன்சர் 2வது ஆன்சர். 2வது கேள்வி, நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி எனும் வள உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் வருமான செலுத்தல்கள் ஆவன. இலகுவான கேள்வி. நிலம்க்கு என்ன? வாடகை. அப்போ முதலாவது வட்டி வராது, 5வது ஆன்சர் வராது, 2, 4, 3. உழைப்புக்கு என்ன? கூலி அல்லது சம்பளம். அப்போ 2வது ஆன்சர் வரலாம், 4வது ஆன்சர் வரலாம், 3வது ஆன்சர் வராது. 1, 3, 5 ரிஜெக்டட். 1 வராது, 3 வராது, 5 வராது. வட்டி விற்கிறதால பிரச்சனை, கணக்கில் லாபம் விற்கிறதால அது வராது. 2வது 4வது. மூலதனத்துக்கு என்ன? வட்டி. மூலதனத்துக்கு பங்கு லாபம் கொடுக்கறது இல்லை, மூலதனத்துக்கு வட்டி. முயற்சிக்கு தான் என்ன? இலாபம். அப்போ ஆன்சர் 4வது ஆன்சர். அடுத்தது 3வது, பின்வருவனவற்றுள் கட்டளை பொருளாதாரம் ஒன்றின் முக்கிய பண்பாக அமைவது. கட்டளை பொருளாதாரம் ஒன்றின் பொருளாதாரங்கள் 3 வகை இது. கட்டளை, சந்தை, கலப்பு. அது இல்லாமல் முதலாளித்துவ பொருளாதாரம், சோசலிசத்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரத்தில் 2 வகை, சமூக சந்தை, சம உடைமை சந்தை அப்படி மிகுதி, அதையும் பார்த்துக்கொள்ளும். இதில் கேட்டீங்க கட்டளை பொருளாதாரத்தில் பண்பு. கட்டளை பொருளாதாரம்னு சொன்னால் எல்லாரும் சமத்துவம் தான் மெயின் அங்கே அதாவது ஒரு நாட்டில் அரசாங்கம் தான் பெரிய ஒரு
தாக்கத்தை ஏற்படுத்தும். அரசாங்கம் தான் விலையை நிர்ணயிக்கும், அரசாங்கம் தான் சம்பளம் எவ்வளோ கொடுக்கணும்னு நியமிக்கும், அந்த மாதிரி. சரி, சமத்துவம் தான் அங்கே மெயினாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் வச்சுக்கொள்ளலாம், ரஷ்யா அந்த மாதிரி ஒரு நாடை வச்சு உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். சந்தைக்கு வந்து அமெரிக்காவை உதாரணம் வச்சுக்கொள்ளலாம், கலப்புக்கு வந்து ஸ்ரீலங்காவை உதாரணமாக வச்சுக்கொள்ளலாம். அந்த உதாரணத்தை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். மூலதனத்தின் தனியார் உரிமை. மூலதனத்தின் தனியார் உரிமை என்ன பொருளாதாரம்? சந்தை பொருளாதாரம். அப்போ முதலாவது ஆன்சர் வராது. ரெண்டாவது, சந்தைகளில் பெரிதும் தங்கியிருத்தல். சந்தைகளில் பெரிதும் தங்கியிருத்தலும் என்ன? சந்தை பொருளாதாரத்திட பண்பு. அப்போ ரெண்டாவதும் வராது. மூன்று, மத்திய திட்டமிடல். மத்திய திட்டமிடல் என்ன? கட்டளை பொருளாதாரத்திட முக்கிய பண்பு. அதாவது அந்த அரசாங்க உறுப்பினர்கள் சேர்ந்து தான் அந்த திட்டமிட்டு தீர்மானங்களை மேற்கொள்வது. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்மானங்களை மேற்கொள்வது. அப்போ மூன்றாவது ஆன்சர் வச்சுக்கணும். 4, சந்தை சக்திகளின் ஒன்று குவிப்பு. சந்தை சக்திகள் ஒன்று குவிப்பதில் சந்தை பொருளாதாரத்தில் கேள்வி நிரம்பல் மூலமாக அந்த தீர்மானங்களை மேற்கொள்வது. அப்போ நான்காவதும் வராது. ஐந்தாவது, தனிப்பட்ட நன்மைகளின் அடிப்படையில் தீர்மானம் எடுத்தல். தனிப்பட்ட நன்மைகள்கிட்ட தீர்மானம் எடுக்கிறது யாரு? சந்தை சக்திகள். தனிப்பட்ட லாபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யும்? மத்திய திட்டமிடல் அரசாங்கத்துக்கு வரும். அதாவது கட்டளை பொருளாதாரத்தில் மத்திய திட்டமிடல் குழு மற்றது மத்திய திட்டமிடல் பொறிமுறை மூலமாக தான் தீர்மானங்களை மேற்கொள்வது. எனவே மூன்றாவது ஆன்சர். நான்காவது கேள்வி, பின்வரும் வரைபடம் ஏ எனும் புள்ளியில் உற்பத்தி செய்யும் பொருளாதாரம் ஒன்றின் உற்பத்தி இயல்தகு எல்லையை காட்டுகிறது. ஏல பொருளாதார உற்பத்தி மேற்கொள்ளும். வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு, இந்த வைப்பொருளை உற்பத்தி செய்வதற்கு இழக்கப்படும் எக்ஸ் பொருளின் தொகை. இப்படி ஒரு படத்தை தந்தா அமைச்சரும் லேசாக பார்க்கலாம். வைப்பொருள் எந்த உற்பத்தி செய்யறோம்? 800. அப்போ இந்த இடத்துல உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளோத்தை விட்டு கொடுத்துக்கிறோம்? அமைச்சரும் என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக இழக்கப்பட்ட மற்றைய பொருளோட அளவு. அப்போ எந்த அளவு விட்டு கொடுத்துக்கிறோம்? இந்த அளவு விட்டு கொடுத்துக்கிறோம். 300ல இருந்து 100 வரை. 300 அலகுகள் இல்லை, 300ல இருந்து 100 வரை. அப்போ 300ல என்ன செய்யணும்? 100 கழிக்கணும். கழிச்சா 200 தான் ஆன்சர். இந்த பரப்புல உள்ள ஆன்சர் தான் வரும். அங்கேருந்து பார்க்கறது இல்லை, சைஃபர்லேருந்து 300 மட்டும் பார்க்கறது இல்லை, 300லேருந்து 100 இப்போ இந்த அளவு நீட்டு தான் வரும். அமைச்சர் என்னன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக விட்டு கொடுக்கப்பட்ட மற்றைய பொருளோட தொகை. ஐந்தாவது கேள்வி, பின்வரும் அட்டவணை எக்ஸ் பொருளின் விலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படும் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு என்பவற்றை காட்டுகிறது. பின்வருவனவற்றுள் பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு என்பவற்றை காட்டும் சரியான விடை. நீங்க பார்க்கணும், இழிவு பொருளுக்கும் பதிலீட்டு விளைவுக்கும் எதிர்கணியம், அதே மாதிரி வருமான விளைவுக்கும் எதிர்கணியம். அதாவது ஒரு இழிவு பொருளோட விலை அதிகரிக்கும் போது அதோட சார்பு பொருட்கள், அதாவது பதிலீட்டு பொருட்கள் என்ன செய்யும்? லாபமாக தெரியும். பதிலீட்டு பொருட்கள் லாபமாக தெரியும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் பான் வாங்கிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட வறுமையின் காரணமாக பான் வாங்கிட்டு இருக்கிறாரு. பான்ற விலை கூடிட்டு சொன்னா இப்போ அவர் அரிசியை பார்ப்பாரு. பான் வாங்குறதுக்கு அரிசியை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பான்ற கேள்வி என்ன செஞ்சிருவாரு? குறைச்சிருவார். பதிலீட்டு விளைவு. சரி, அதே மாதிரி வருமான விளைவை பார்த்தா இப்போ ஒரு இழிவு பொருளோட விலை அதிகரிக்கும் போது அந்த மெய் வருமானம் என்ன செய்யும்? நுகர்வோரோட கொள்வனவு சக்தி குறைவடையும். உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கலன்னு சொன்னா, சரி, இப்போ இவர்கிட்ட இப்போ 1000 ரூபா வருமானம், இவர்கிட்ட 100 ரூபா கொடுத்து 10 பொருள் வாங்குறது. இப்போ இதோட விலை 200 ரூபாய் ஆகுனா 5 பொருள் தான் வாங்க இயலும். இப்போ மெய் வருமானம் குறைவதன் காரணமாக கேள்வியை அதிகரிப்பார். சரியா? தியரி படி கேள்வி அதிகரிக்கும். ஆனா பதிலீட்டு விளைவு என்ன? வருமான விளைவை விட சக்தி வாய்ந்தது. எனவே இந்த கேள்வி அதிகரிப்பு வராது, கேள்வி குறைவடையத்தான் செய்யும். எப்படியுமே விலை கூடுன 2 விலை ஏற்படுமே. தியரி படி கேள்வி அதிகரிக்கும், ஆனா பதிலீட்டு விளைவு என்ன? இதை விட சக்தி கூட. எனவே விலை கூடுனா கேள்வி குறையும். இதுதான் இறுதி முடிவு, இறுதி விளைவு. சரி, சாதாரண பொருளுக்கு எப்படின்னு சொன்னா ரெண்டுக்குமே பதிலீட்டு விளைவுக்கு எதிர்கணியம், வருமான விளைவுக்கு நேர்கணியம். அதாவது சாதாரண பொருளோட விலை கூடும்போது பதிலீட்டு பொருட்கள் லாபகரமாக தெரிய கேள்வி குறைவடையும். சரி, அதே மாதிரி சாதாரண பொருளோட விலை குறைவடையும் போது மெய் வருமானம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப மெய் வருமானம் அதிகரிக்கிறதால சாதாரண பொருளோட கேள்வி என்ன செய்யும்? அதிகரிக்கும். இது விலங்கையிலாடி திருப்பி அந்த வீடியோ ரிவைண்ட் பண்ணிவிட்டு பாருங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல கேட்டகிரி இழிவு பொருள்ல சரியான சேர்க்கை, பண்டங்கள்ல சரியான பதிலீட்டு வருமான விளைவு சரியான சேர்க்கை கிடைக்குது. இழிவு பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சா பதிலீட்டு விளைவின் காரணமாக கேள்வி என்ன செய்யணும்? கூடணும். அப்போ முதலாவது இந்த ஆன்சர் பிழை. அப்போ இந்த ஆன்சர் வராது. வருமான விளைவின் காரணமாக என்ன செய்யும்? குறையணும். எதிர்கணிமை வருமான விளைவு குறையணும்.
ஆனால் அங்கே கூடியனும் மாற்றி தந்திக்கிற, எனவே பிழை. ரெண்டாவது, இழிவு பொருள விலை அதிகரிச்சா பதிலீட்டு விளைவின் காரணமாக கேள்வி என்ன செய்யணும்? குறையணும். அப்போ இது சரி. அதுவே வருமான விளைவின் காரணமாக கேள்வி அதிகரிக்கணும். என்ன காரணம் சொன்னால் வருமானத்துக்கும் இழிவு பொருள் இதுக்கும் எதிர்கணியம். ஆனால் அந்த குறையும் தந்திக்கிறேன், எனவே எந்த ஆன்சரும் வராது. மூன்றாவது, இழிவு பொருளுடைய விலை அதிகரிச்சா பதிலீட்டு விளைவின் காரணமாக கேள்வி அதிகரிக்குமாம். இல்லை, இழிவு பொருளுடைய விலை அதிகரிச்சா பதிலீட்டு விளைவின் காரணமாக கேள்வி குறைவடையணும். அப்போ இந்த ஆன்சரும் வராது. 4, சாதாரண பொருளோட விலை வீழ்ச்சி அடைஞ்சா பதிலீட்டு விளைவின் காரணமாக கேள்வி அதிகரிக்கும். சரித்தானே? சாதாரண பொருளை விலை குறைஞ்சா மற்ற பொருள் லாபகரமாக தெரியும், இந்த பொருளோட கேள்வி அதிகரிக்கும். சரி, வருமான விளைவின் காரணமாக ஏற்படும் கேள்வி தொகையும் அதிகரிக்கும். வருமான விளைவுண்டா விலை குறைஞ்ச என்ன செஞ்சா மெய் வருமானம் அதிகரிக்கணும். அங்கே சொன்ன மாதிரி பொருளோட விலை குறைஞ்சா மெய் வருமானம் அதிகரிக்கும். மெய் வருமானம் அதிகரிச்சா என்ன நடக்கும்? கேள்வியும் அதிகரிக்கும். அப்போ இந்த ஆன்சர் சரியான ஆன்சர் 4. 5வது, சாதாரண பொருளோட விலை அதிகரிச்சா கேள்வி அதிகரிக்குமா பதிலீட்டு விலையின் காரணமாக? இல்லை, குறைவு. கேள்வி குறைவடையும். விலை அதிகரிச்சா வருமான விளைவின் காரணமாக குறைவடையும். இந்த ஆன்சர் சரி, இது பிழை. எனவே இந்த 5வது ஆன்சரும் வராது. 4வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். 6, பின்வருவனவற்றுள் பொருளொன்றின் நிரம்பல் வளையை இடப்புறமாக நகர்த்துவது எது? நிரம்பல் வளையி முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். நிரம்பல் வளையி நான் ஏற்கனவே உள்ள பேப்பர்ல சொல்லிப்பேன். கேள்வி மற்றும் நிரம்பல் வளையி தந்தீந்தா விலை தவிர்ந்த ஏனைய காரணி. புள்ளி தந்தீந்தா சரி, கேள்வி தொகை அல்லது புள்ளின்னு தந்தீந்தா கேள்வி அல்லது நிரம்பல் தொகை தந்தீந்தா விலை தான் காரணமா இருக்கணும். அதுல மாற்றத்துக்கு தாக்கத்துக்கு விலை காரணமா இருக்கணும். எப்படி? வலையில ஏதாச்சும் தாக்கம் ஏற்படணுமா இருந்தா விலை தவிர்ந்த காரணியா இருக்கணும். புள்ளி அல்லது தொகையில என்ன சரி நிரம்பல் அல்லது கேள்வி தொகையில என்ன சரி மாற்றம் வரணுமா இருந்தா விலை மட்டும்தான் காரணமா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல கேட்டுக்கிற நிரம்பல் வலை. சரி, நிரம்பல் வலை. அப்போ விலைன்னு வர ஆன்சர் வருமா? வராது. அப்போ அதை முதல்ல இல்லாம பொருளின் விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. பொருளோட விலையில் அதிகரிப்பு ஏற்பட்ட என்ன நடக்கும்? நிரம்பல் தொகை தான் அதிகரிக்கும். நிரம்பல் வலையை அசைய மாட்டாது. அப்போ 3வது ஆன்சர் வராது. அதே மாதிரி 4வது ஆன்சர் பாருங்க. பொருளின் விலையில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. பொருளோட விலையில வீழ்ச்சி ஏற்பட்டா நிரம்பல் தொகை தான் குறைவடையும், வலையில மாற்றம் ஏற்படாது. அப்ப 4வது ஆன்சரும் வராது. 5வது ஆன்சர் பாருங்க. கேள்வியில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. கேள்வியில் ஏற்படுற வீழ்ச்சிக்கு நிரம்பல் வலைக்கு தொடர்பிக்குதா? இல்லை. அப்ப 5வது ஆன்சரும் வராது. இப்ப பார்ப்போம் 1வதும் 2வதும் இருக்குது. உற்பத்தி செலவில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு, உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. கேட்டுகிற கேள்வி நிரம்பல் வலையை இப்படி வச்சுக்கோங்க. நிரம்பல் வலை இதை இடது பக்கம் நகர்த்தணுமாம். அப்ப என்ன? நிரம்பல் வலை குறைய போகுது. சரி, நிரம்பல் குறைகிறதுக்கு அர்த்தம். இப்போ நிரம்பல் குறையணுமா இருந்தால் அதுக்குரிய காரணங்கள் என்ன? உற்பத்தி செலவு அதிகரித்தல், வரி விதிப்பு, அந்த மாதிரி அந்த காரணங்கள் தான் வரும். உற்பத்தி செலவு அதிகரித்தல், வரி விதிப்பு, இது போன்ற காரணங்கள் தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் உற்பத்தி செலவில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி என்ன நடக்கும்? உற்பத்தி செலவில் வீழ்ச்சி ஏற்பட்டால் நிரம்பல் வலை வலது பக்கம் அதிகரிக்கும், வலது பக்கம் நகர்வடையும். 7வது, நபர் ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது பொது போக்குவரத்து சேவைக்கான அவரது கேள்வி குறைவடையுமாயின் நபர் ஒருவரோட வருமானம் அதிகரிக்கிறான். சரி, பொது போக்குவரத்து சேவைக்கான கேள்வி குறைவடைதான். வருமானம் அதிகரிக்கும் போது ஒரு பொருளோட கேள்வி குறைவடைந்து அது என்ன? அது ஒரு இழிவு பண்டம். வருமானத்துக்கும் கேள்விக்கும் என்ன எதிர்க்கணே தொடர்பு காணப்பட்ட அது இழிவு பண்டம். கிஃபன் பொருள்னா புறநடை கேள்வி. வருமான விலைக்கும் கேள்விக்கும் நேர்கணை தொடர்பு காணப்படும். பொது பொருள் இல்லை, இலவச பொருள், அது ரெண்டுமே வராது, இந்த யூனிட்டுக்குள்ளே இல்லை. அது சாதாரண பொருள்னா விலைக்கும் கேள்விக்கும் இடையே எதிர்க்கணை தொடர்பு காணப்படும். 8வது கேள்வி. பின்வரும் வரைபடம் எக்ஸ் பொருளின் சந்தை கேள்வி வலையை காட்டுகிறது. இங்கு சந்தை சமநிலையின் அளவு ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளி வரை ஏலிருந்து பிக்கு வரணுமாம். மாற்றம் அடைவதற்கு பெரும்பாலும் காரணமாக அமையக்கூடியது. இப்படி கேள்வி வந்தா முதல்ல நம்ம பார்க்கணும் எப்படி ஆன்சர் எடுக்கிறது. சமநிலை தொகையிலசை மாற்றம் சொல்லுகிறா? இல்லை, சமநிலை விலையில ஏலிருந்து பி வரணுமா. இப்போ இங்கே எப்படி சமநிலை உருவாகுதுன்னு பார்க்கணும். இப்படி நிரம்பல் கோடு இருந்தால் தானே சமநிலை உருவாகி இருக்கும் ஆரம்பத்துல.
இப்போ பிக்கு சமநிலை, இப்போ இந்த இடத்துல சமநிலை விலை வந்திக்கும். சரி, இப்படி நிரம்பல் கூட ஆரம்பத்தில் இருந்திக்கும். அப்போ இந்த இடத்துல அப்பதான் சமநிலை விலை வந்திக்கும். இப்போ சமநிலை விலை இங்க வரணுமா? இந்த அதாவது சமநிலை தொகை இந்த இடத்துல இருந்திக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, Q1. சமநிலை விலை இங்க வந்து சமநிலை தொகை இங்க வரணுமா இருந்தா நிரம்பல் என்ன நடந்திக்கணும்? நிரம்பல் கோடு இப்படி சமாந்தரமாக, இது சமாந்தரம் இல்லாம இருக்குது, ஆனா சமாந்தரமாக என்ன செஞ்சுக்கணும்? வலது பக்கம் நகர்வடைஞ்சு இருக்கணும். அதுதான ரூல். அப்பதான் அந்த ஏல இருந்து பிக்கு வரும். அப்படி நீங்க பாத்தீங்களாக சரி. அப்ப ஏல இருந்து பிக்கு வர்றதுக்கு காரணம் என்ன வாங்கிக்கணும்? நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடைஞ்சிருக்கணும். அப்ப நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடைகிறத சொல்ற எந்த ஒரு ஆன்சர் தான் ஆன்சரா வரப்போகுது. பதிலீட்டு பொருளொன்றின் விலையில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. பதிலீட்டு பொருளுடைய விலையில் அதிகரிப்பு ஏற்பட்ட என்ன நடக்கும்? நிரம்பல் கோடு இடது பக்கம் நகர்வடையும். அப்ப ஆன்சர் வராது. நுகர்வோரின் வருமானத்தில் ஏற்படும் ஓர் அதிகரிப்பு. நுகர்வோரோட வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டா கேள்வி வலையை தான் தாக்கம் ஏற்படும். கேள்வி வலையை வலது பக்கம் நகர்வடையும். சரி, அப்ப ரெண்டாவது ஆன்சர் வராது. 3, நுகர்வோரின் வருமானத்தில் ஏற்படும் ஓர் வீழ்ச்சி. நுகர்வோரோட வருமானத்துல வீழ்ச்சி ஏற்பட்டா கேள்வி வலையை தான் இடது பக்கம் நகர்வடையும். அப்ப அந்த ஆன்சரும் வராது. எக்ஸ் பொருளின் உற்பத்தி செலவில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. உற்பத்தி செலவுல வீழ்ச்சி ஏற்பட்ட என்ன நடக்கும்? நிரம்பல் வலையை வலது பக்கம் நகர்வடையும். அப்ப ஆன்சர் சரி. எக்ஸ் பொருளின் நிரம்பலில் ஏற்படும் வீழ்ச்சி. நிரம்பலில் ஏற்படும் ஒரு வீழ்ச்சி. நிரம்பல்ல வீழ்ச்சி ஏற்பட்ட என்ன நடக்கும்? இடது பக்கம் நகர்வடையணும். நிரம்பல்ல வீழ்ச்சி ஏற்பட்டா இடது பக்கம் நகர்வடையணும். உங்க இடது பக்கம் நகர்வடைஞ்சிக்கிறேன் இல்லை, வலது பக்கம் நகர்வடைஞ்சிக்கிறேன். அப்ப 5வது ஆன்சரும் வராது. 9வது கேள்வி, அலகொண்டு ரூபா 100 விலையில் சமநிலை அடைந்துள்ள கருதுகோள் அடிப்படையிலான போட்டி சந்தை ஒன்றை கருதுக. தற்போது சந்தை சமநிலை விலை மாறாதுள்ள நிலையில் சந்தை நிரம்பல் வலையானது எல்லா விலைகளிலும் நெகிழ்வுள்ள நிலைமையில் இருந்து எல்லா விலைகளிலும் நெகிழ்வற்ற நிலைமைக்கு மாறுவதாக கருதுக. இம்மாற்றம் நுகர்வோன்மிகை உற்பத்தியாளர் மிகை என்பவற்றின் மீது ஏற்படுத்தும் விளைவு. ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்துல சந்தை சமநிலை எப்படிதான்? எல்லா விலைகளிலும் நெகிழ்வுள்ள நிலையிலிருந்து, அப்போ இப்படி இருந்திக்கும் சந்தை சமநிலை. சரியா, 100 ரூபாய் சமநிலை விலை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில இருந்து எல்லா விலைகளிலும் நெகிழ்வற்ற நிலைமைக்கு மாறுவதாக கருத சமநிலை விலையில மாற்றம் இல்லை. அதாவது அந்த சமநிலை விலை 100 ரூபாயில தான் இருக்குது. அப்போ கோடு என்ன செஞ்சிக்கும்? அப்படி இருக்கிற நிரம்பல் கோடு இப்படி மாறி இருக்கும். சரியா, அப்ப இப்ப நீங்க பார்க்கணும், ஆரம்பத்துல மாற்றம் தனக்கு கிடைக்கிற நுகர்வு மிகையில் ஏற்பட்ட மாற்றம். ஆரம்பத்துல எவ்வளவு நுகர்வு மிகை? இந்த பகுதி நுகர்வு மிகை S1 இருக்கும் போது. S2 இருக்கும் போது எவ்வளவு நுகர்வு மிகை? அதே பகுதி தான் நுகர்வு மிகை. அப்ப நுகர்வு மிகையில மாற்றம் ஏற்பட்டுக்குதா? மாற்றம் ஏற்பட இல்லை. அதுவே உற்பத்தியாளர் மிகை பாருங்க, S1 இருக்கும் போது உற்பத்தியாளர் மிகை எவ்வளோ? இந்த சிறிய பகுதி, இந்த சிறிய முக்கோணம். அதுவே S2 மாற்றம் அடைஞ்சதுக்கு பிறகு உற்பத்தியாளர் மிகை கேட்ட எந்த பகுதி? இந்த பெரிய பகுதி. அப்படியே உற்பத்தியாளர் மிகை. எனவே உற்பத்தியாளர் மிகை என்ன செஞ்சுக்கிறேன்? அதிகரிச்சுக்கிறேன். நுகர்வோன் மிகை மாற்றம் இல்லாமல் இருந்துக்கிறேன். முதலாவது ஆன்சர் வருமா? நுகர்வோன் மிகை அதிகரிக்கும் இல்லை. உற்பத்தியாளர் மிகை வீழ்ச்சி அடையும், ஏதாவதும் இல்லை. நுகர்வோன் மிகை அதிகரிக்கும் இல்லை. அப்போ 2வது ஆன்சர் வராது. 3வது, நுகர்வோன் மிகை மாற்றம் இல்லாதிருக்கும் சரி, உற்பத்தியாளர் மிகை அதிகரிச்சுக்கிறேன். அப்போ இதுவும் சரி, இதுவும் சரி. 3வது ஆன்சர் சரி. 4வது, நுகர்வு மிகை மாற்றம் இல்லாதிருக்கும் சரி, உற்பத்தியாளர் மிகை மாற்றம் இல்லாமல் இருக்கிறது, உற்பத்தியாளர் மிகை அதிகரிச்சு இருக்கிறது. அப்போ இந்த ஆன்சர் வராது. 4வது கட். வீழ்ச்சி அடையும் அதிகரிக்கும். நுகர்வு மிகை வீழ்ச்சி அடையுமா? இல்லை. அப்போ 5வது ஆன்சரும் கட். ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். 10வது கேள்வி, பின்வரும் வரைபடத்தில் சாதாரண பொருளொன்றின் சந்தை கேள்வி நிரம்பல் வலைகள் காட்டப்பட்டுள்ளன. இங்கு சமநிலை விலையானது P1 இலிருந்து P2 அதிகரிப்பதற்கு ஏதுவாக அமைவது. இது வந்து இந்த 8வது நம்ம மேல செஞ்ச கேள்வி மாதிரியே ஒரு கேள்விதான். சரி, விலை வந்து P1 இருந்து P2க்கு போகணுமா? இந்த புள்ளிக்கு போகணுமாம். இந்த புள்ளிக்கு சமநிலை விலை போகணுமா இருந்தா என்ன நடந்திக்கணும்? கேள்வி கோடு என்ன செஞ்சுக்கணும்? வலது பக்கத்துக்கு இப்படி நகர்வடைஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த இடத்துக்கு சமநிலை விலை போகும். விளங்குதா? கேள்விக்கோடு வலது பக்கம் நகர்வடையணும். அப்ப கேள்விக்கோடு வலது பக்கத்துக்கு நகர்வடைகிற என்ன காரணமோ அந்த ஆன்சர் இதுல இருக்கணும். பார்ப்போம். நுகர்வோரின் வருமானம் அதிகரித்தல். நுகர்வோரோட வருமானம் அதிகரிச்சேன்னா கேள்விக்கோடு வலது பக்கம் போகும். ஆன்சர் சரியான ஆன்சர். 2வது, நிரப்பு பொருளொன்றின் விலை அதிகரித்தல். நிரப்பு பொருள விலை அதிகரிச்சா தாக்கம் எதுல வரும்?
நிரம்பல் கோட்டில் தான் வரும். சரி, அப்போ அந்த ஆன்சர் வராது. உற்பத்தி செலவு கணிசமான அளவு குறைவடைதல். உற்பத்தி செலவு குறைவடைஞ்ச என்ன நடக்கும்? நிரம்பல் கோடு இடது பக்கம் நகர்வடையும். கணக்கில் அதுவா தேவை நமக்கு தேவை கேள்வி கோடு வலது பக்கம் நகர்வடையணும். அப்போ அந்த மூன்றாவது ஆன்சரும் வராது. உற்பத்தி மீதான மானியங்கள் அதிகரித்தல். உற்பத்திக்கு மானியம் வழங்கினா என்ன செய்யும்? நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடையும். நிரம்பல் கோடு வலது பக்கம் நகர்வடைஞ்சா அது இங்கிட்டு பக்கம் வரும். இந்த பக்கத்தில் இப்படி வந்திக்கும். அதுவா நமக்கு தேவை கேள்வி கோடு வலது பக்கம் போகணும். அப்போ நான்காவது ஆன்சரும் வராது. 5. விலை P2 சட்ட ரீதியான உச்ச விலையாக தீர்மானிக்கப்படுதல். சட்ட ரீதியான உச்ச விலையாக தீர்மானிக்கப்பட்டால் வருமா? கேள்வி கோடு நகர்வடையணும். அப்படி வராது. எனவே 5வது ஆன்சரும் வராது. முதலாவது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். 11. தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்று ஆரம்பத்தில் அதன் மாணவர்களுக்கு இணைய வசதிகளை கட்டணங்கள் இன்றி வழங்கியதாக கருதுக. ஆரம்பத்தில் கட்டணங்கள் இன்றின்னு சொன்னால் இலவசமாக, கட்டணங்கள் இன்றி. சரி, பின்னர் நிறுவனம் இணைய பயனர்களிடமிருந்து மணித்தியாலத்திற்கு ரூபாய் 100 கட்டணம் அறவிட தீர்மானித்தது. இணைய சேவைகளுக்கான மாணவர்களின் கேள்வி வலை பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. கட்டணம் ஒன்றை அறவிட தீர்மானித்த பின்னர் இழக்கப்பட்ட நுகர்வோர் மிகையின் பெறுமதி. இதுக்கு எப்படி ஆன்சர் இருக்கிறதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல எவ்வளோக்கு வழங்குகிறான்? இலவசமாக. அப்போ ஆரம்பத்தில் உள்ள நுகர்வோர் மிகையை கண்டுபிடிக்கணும். அப்போ இலவசமாக வழங்கும் போது நுகர்வோர் மிகை எவ்வளவு பெரிய பகுதி? இந்த பகுதி. இதுதான் நுகர்வோர் மிகை. சரி, ஆரம்பத்தில் விலை அறவிட தொடங்க போறோம், அதாவது 100 ரூபாய் கட்டணம் அறவிட தொடங்கினதுக்கு பிறகு உள்ள நுகர்வோர் மிகை எந்த பகுதி? இந்த சிறிய பகுதி. இதுதான் இப்போதைக்கு நுகர்வோர் மிகை, அதாவது விலை அறவிட தொடங்கின பிறகு. அப்போ இழக்கப்பட்ட நுகர்வோர் மிகையுடைய பெறுமதி எவ்வளவு வைக்கும்? இந்த பகுதி தான் இழக்கப்பட்ட நுகர்வோர் மிகை. அப்ப இந்த பகுதியில நம்ம அளவை கண்டுபிடிச்சா சரி, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்ப நுகர்வோர் மிகை கண்டுபிடிச்சி புதிய நுகர்வோர் மிகை கண்டு அதுல இருந்து கழிச்சா சரி. நுகர்வோர் மிகையோட சமன்பாடு என்ன? ஆகக்கூடிய கேள்வி விலையின் கீழ் ஆக கூடிய கேள்வி விலை மைனஸ் சமநிலை விலை கீழ் 2 தர தொகை, சமநிலை தொகை. முதல்ல ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணும். ஆகக்கூடிய கேள்வி விலை எவ்வளோ? ஆரம்பத்தில் 150. சமநிலை விலை அது எவ்வளோ? சமநிலை விலைண்டா அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் இலகுவாக வழங்கப்படுகிற அப்போ 0 கீழ் 2 தர தொகை எத்தனை? 600. இப்போ 600 போடணும். அதே மாதிரி புதிய நுகர்வோர் மிகை எவ்வளோன்னு பார்க்கணும். ஆகக்கூடிய கேள்வி விலை அதே 150. புதிய சமநிலை விலை எவ்வளோ? 100 ரூபாய். இப்போ 100 ரூபாய் தான் அறவிட தொடங்கிட்டு, அப்போ அந்த 100 ரூபாயை கணக்கில் போடணும். கீழ் 2 தர கேள்வி இப்போ எத்தனை? 600. இப்போ தொகையை போடணும், சரியான தொகையை போடணும். 200. சரியா? அப்போ 2ஆல் சுருக்கிட்டு 150 தர 300, 150 0 போனால் 150 தானே. அப்போ 150 தர 300 45,000 ரூபாய். ஆரம்பத்தில் நுகர்வோர் மிகை. புதிய நுகர்வோர் மிகை எவ்வளோ? சுருக்குனா 50 தர 100 5,000 ரூபாய். அப்போ ஆரம்பத்தில் 45,000 எழுதிக்கிறேன், இப்போ 5,000 தான் எழுதிக்கிறேன். அப்போ இழக்கப்பட்ட பெறுமதி எவ்வளோ? 40,000 ரூபாய். சரி, ஆன்சர் வந்து 3வது ஆன்சர். விளங்கிட்டு தானே எப்படி கண்டுபிடிச்சிட்டு? முதல்ல ஆரம்பத்தில் எவ்வளோ நுகர்வோர் மிகை? இந்த முழு முக்கோணம், அதாவது ஆரம்பத்தில் இந்த இலவசமாக வழங்கப்பட்டது தானே. அப்போ முழு முக்கோணமும் வரும். பிறகு 100 ரூபா அறவிட தொடங்க போதோ எவ்வளோ நுகர்வோர் மிகை? இந்த சிறிய பகுதி. அப்போ இழக்கப்பட்ட தொகை எவ்வளோ? இந்த பகுதி தான் இழக்கப்பட்ட தொகை, 40,000 ரூபாய். 12வது கேள்வி. பின்வரும் அட்டவணையானது குறித்த ஒரு நுகர்பொருளின் உற்பத்தி மீது ஓர் அலகு வரி விதிப்புக்கு முன்னரும் பின்னருமான கேள்வி நிரம்பல் பற்றிய தகவல்களை காட்டுகிறது. அலகு வரியின் அளவும் வரிக்கு பிந்திய விலை மாற்றமும் யாவை? அலகு வரிയുടെ அளவு கேட்டுக்குது. சரி, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளும். வரி விதிக்கும் போது நிரம்பல் கோடு என்ன செய்ய போகுது? பின்னோக்கி நகர்வடையும். நிரம்பல் கோடு உதாரணத்துக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா பின்னோக்கி நகர்வடையும். சரியா?
இப்போ கேள்வித்தொகையை பார்க்கணும். கேள்வித்தொகை எல்லா விலையிலுமே சமனாக தான் இருக்குது. கேள்வித்தொகையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ கேள்வி கோடு எப்படி இருந்திக்கும்? இப்படி இருந்திக்கும். சரியா? இப்போ நிரம்பல் கோடு இப்படி இருந்த கோடு இப்படி மாறி இருக்கும். இது வரிக்கு முன்னர், இது வரிக்கு பின்னர். வரிக்கு பின்னர் என்ன செஞ்சுக்க போகிற? விலை கூடி இருக்க போகுது. அதை மட்டும் விளங்கிக்கொள்ளணும். சரியா? இப்போ இது வந்து பேசிக் கான்செப்ட், அதை நம்ம விளங்கிக்கொள்ளணும். இப்போ எப்படி இந்த ஆன்சரை கேள்வி எடுக்கிறது, இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுன்னு சொன்னால், அலகு வரியின் அளவும் வரிக்கு பிந்திய விலை மாற்றமும் ஆரம்பத்தில் சமநிலை விலை எவ்வளோன்னு பார்க்கணும். ஆரம்பத்தில் கேள்வித்தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்படுறது தான் சமநிலை விலையும் தொகையுமா இருக்க போகுது. 650 550 சமநிலை தொகையும் இந்த கேள்வித்தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்பட்டுக்குதா? இல்லை. அப்போ இது சமநிலை இல்லை, இதுவும் சமநிலை இல்லை. 650 650. அப்போ கேள்வித்தொகையும் நிரம்பல் தொகையும் சமப்பட்டா 75 ரூபாய் தான் ஆரம்பத்தில் சமநிலை விலை. சரியா? இப்போ புதிய சமநிலை தொகையும் பார்க்கணும். புதிய சமநிலை தொகையும் சமநிலை விலையும் புதிய சமநிலை தொகையும் கேள்வித்தொகையும் எந்த இடத்துல சமப்பட்டுகிறோம் அதுதான் புதிய சமநிலை புள்ளியாக இருக்க போகுது. அப்போ இந்த 650 இங்கிட்டு பக்கம் 650 சமப்படணும். அப்போ எது சமப்படுது? கேள்வித்தொகை 650 85 ரூபாயில், வரிக்கு பிந்திய நிரம்பல் தொகை 650 85 ரூபாயில். அப்போ புதிய சமநிலை தொகை எவ்வளோ? சமநிலை விலை 85 ரூபாய். அப்போ வரி எவ்வளவால் அதிகரிச்சுக்கிது? 10 ரூபாயால் அதிகரிச்சுக்கிது. வரியிட மொத்த வரியும் யாருக்கு பேத்திக்குது? வரி மாற்றம் 10 ரூபாய். ஏன்? கேள்விக்கோடு நெகிழ்வற்ற கோடு ஆகிது. எனவே ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர். வரி ரூபா 10, விலை மாற்றம் ரூபா 10. மறுபடியும் பார்க்கணும். எப்படி பார்க்குறது? கேள்வித்தொகை நிரம்பல் தொகைக்கு சமப்படுற இடத்துல தான் சமநிலை விலையும் தொகையும் வரப்போகுது. அப்போ ஆரம்பத்தில் சமநிலை விலை 75, சமநிலை தொகை 650. இந்த சமநிலை தொகை மாற்றம் அடைய போகுதா? மாற்றம் அடைய போகிறது இல்லை. புதிய நிரம்பல் தொகைக்கும் கேள்வித்தொகை எந்த நிலையில் சமப்படுதோ அதுதான் புதிய சமநிலை புள்ளியாக போகுது. அப்போ புதிய சமநிலை எவ்வளோவில்? 85 ரூபாயில். அப்போ 75 ரூபாய்க்கும் 85 ரூபாய்க்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் தான் விலை மாற்றம், அந்த 10 ரூபாய் தான் வரியாகவும் இருக்க போகுது. ஆன்சர் வந்து ரெண்டாவது ஆன்சர்.